Hello everyone, welcome back to Kutti's Kitchens and Life. Today நம்ம சூப்பர் ஈஸியான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ஃப்ரெண்ட்லி டொமேட்டோ ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் பிகினர் ஃப்ரெண்ட்லி, அதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ஃபியூ இன்க்ரீடியன்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதோ. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் கடுகும் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாப் பண்ண ஆனியன் நல்லா லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணும் போது ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறிக்கிடும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஆனியன் கூட குக் ஆகிருக்கணும், மர்ஜ் ஆகிருக்கணும். இப்போது நான் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி 2 சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் சாப் பண்ண டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா குக் ஆகி மேஷ் ஆகிருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா டொமேட்டோ குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே ஒரு 2 to 3 minutes குக் ஆகணும். அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும், ரா ஸ்மெல் வராது. இப்போது நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்குடு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் குக்குடு ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் பிரேக் ஆகாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போதான் மசாலா எல்லாமே ரைஸ்க்கும் கோட் ஆகும். இந்த மாதிரி நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் கொரியாண்டர் ஆட் பண்ணுறேன் கார்னிஷிங்காக. இப்போ ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு அரோமா வரும் பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. இப்போது டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைஸ்க்கு ஆனியன் ரைத்தா, பாயில்டு எக்கு, பொட்டேட்டோ ஃப்ரை ஆர் அப்பளம் கூட சர்வ் பண்ணினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லுவேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஈஸி அண்ட் டேஸ்ட் ரெசிபி பார்க்கணுன்னா மறக்காமல் குட்டிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. See you in my next video. Bye.